விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த விவகாரத்தில் சிவசங்கருக்கு தொடர்பிருப்பதாக எஃப்ஐஆரில் தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு தொடர்பிருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இது என்ன வழக்கு? முதல் தகவல் அறிக்கையில என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த விவகாரத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் தேவைப்பட்டால் அவர் மீதும் நடவடிக்கை எடுத்து தனது பணத்தை மீண்டும் திருப்ப வாங்கி தருமாறு புகார்தாரர் தெரிவித்திருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் உதவியாளர் என கூறிக்கொண்ட இளஞ்செழியன் என்பவரை கடந்த 24ஆம் தேதி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தனக்கும் அந்த கைது செய்யப்பட்ட இளஞ்செழியன் என்பவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும், அதே போன்று அந்த இளஞ்செழியன் தனக்கு யார் என்று தெரியாது எனவும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை சார்பு உதவி ஆய்வாளர் சீனிவாசன் என்பவர் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரை நேரடியாக சந்தித்ததாகவும், நீங்கள் கொடுத்த பணம் வந்து சேர்ந்து விட்டது என அமைச்சர் கூறி வேலை வாங்கி தருவதாக நம்பிக்கை தெரிவித்ததாகவும், வாக்குறுதி அளித்து தற்போது ஏமாற்றியதாகவும் அவர் சீனிவாசன் சொல்லியதாக தற்போது முதல் தகவல் அறிக்கையில் தகவலானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பலமுறை முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் செல்போன் மூலம் பேசி நம்பிக்கை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்ததாக தற்போது முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் மனைவி துர்கா ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன் ஆகியோருக்கும் தனது தாய் நெருக்கமானவர் எனவும், முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் ஆசிரியர் தான் தனது தாய் எனவும் கூறி தற்போது இந்த இளைஞர் என்பவர் மோசடி செய்ததாகவும் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்ததாக எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல பேரிடம் இளஞ்செழியன் பணம் பெற்றுக் கொண்டு இதே போன்று அரசு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியதாகவும் தற்போது தகவலானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும், தேவைப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுத்து தனது பணத்தை மீட்டு தருமாறு புகார்தாரர் புகாரில் தெரிவித்திருப்பதாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இளைஞரின் தனது உதவியாளர் இல்லை எனவும், அவருக்கும் தரவும் சம்பந்தம் இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்த நிலையில் தற்போது எஃப்ஐஆரில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.